வாழ்வுக்கும் வழிக்கும் நாம் இருப்பதற்கும் இது இருப்பதற்கும் காரணமாக இருப்பவர் தாய். இந்த தாயை இழந்து தவிக்கின்ற நம்முடைய மறை மாவட்ட அருள் தந்தை வாகராஜ்குமார் அவர்களுக்கும் உடன் பிறந்தவர்களுக்கும் கூட்டாளர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக முக்கியமாக இன்றைக்கு இந்த அன்பான தாயை இழந்து தவிக்கின்ற என் அன்பு தம்பி முனைவர் பால்ராஜ்குமார் அவர்களே, அவர்களுடைய மற்ற உடன்பிறப்புகள் லில்லி, சாந்தி, ராணி, நினைவில் வாழும் பாஸ்கர், தாஸ் என்னும் அன்பார்ந்த பிள்ளைகளே, பேரப்பிள்ளைகளே, பேரப்பிள்ளைகளின் பிள்ளைகளே, உண்மையாகவே இந்த அன்பு தாயை இந்த உலகத்திலிருந்து வழி அனுப்புவது வேதனையாக இருக்கின்றது. 2014ஆம் ஆண்டு அப்பா பிலோமிநாதன் இறந்த போது நான் இங்கே வந்தேன். இன்னும் சென்ற ஆண்டு கட்டாயமாக அம்மாவை பார்க்க வேண்டும் என்று வேறு எந்த வேலையும் இல்லாமல் நானே அவர்களை பார்க்க வந்தேன். ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார்கள். சில காரியங்களை நினைவு கூற முடியவில்லை என்றாலும் என்னை நன்றாக அடையாளம் கண்டுகொண்டு என்னோடு பேசினார்கள். மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இந்த அன்பு தாய் இன்னும் கொஞ்ச நாள் இருக்க வேண்டும், எல்லாருக்கும் நம்பிக்கை அளிக்க வேண்டும் என்றுதான் நான் நினைத்தேன். முதலாக அம்மாவை நான் பார்த்தது பால்ராஜ்குமார் 9ஆம் வகுப்பு முடித்த போது, நான் 10ஆம் வகுப்பு முடித்த போது 1975 பார்த்தேன். ஏறக்குறைய 50 ஆண்டுகளாக, அண்மை காலம் தவிர இவர்களுக்கு வயதே ஆகவில்லை, 50 வருஷமாக அம்மா ஒரே மாதிரி தான் இருக்கிறார்கள் என்று நான் மகிழ்ச்சி அடைந்தேன். இவர்கள் மட்டுமல்ல, அன்பான கணவர் பிலோமிநாதன் காம்பவுண்டர் மட்டுமல்ல, இந்த 6 பிள்ளைகளும் என் மேல் மிகவும் பாசமாக இருந்தார்கள். அதிலும் பாஸ்கரும் தாசும் நான் பிரியும் போதெல்லாம் 1 மைல் என்றாலும் நடந்தே வந்து அழுது கொண்டே வீட்டுக்கு போவார்கள். இந்த அன்பு குடும்பத்துக்கு நன்றியாக நான் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறேன். உண்மையை சொல்ல போனால், நான் குருமட மாணவனாக இருக்கின்ற வரைக்கும் எங்கள் வீட்டில் நல்ல சாப்பாடு சாப்பிட்டனோ தெரியாது. அம்மா கையால் பல முறை நான் குள்ளஞ்சாவடிக்கு வந்து சாப்பிட்டு இருக்கிறேன். அதற்கெல்லாம் நான் இந்த நேரத்தில் நன்றி கூறுகிறேன். வழக்கமாக ஒருவர் பிரியும் போது, அதிலும் உலகை விட்டு பிரியும் போது அதிகமாக புகழ்வார்கள். அதற்காக இல்லை, இந்த நேரத்திலே நான் சொல்லுகின்ற புகழ்ச்சி எல்லாம் எதற்காக தெரியுமா? விடுதலை பயணத்தில் எழுதியிருக்கிறது, பெரியோரை புகழுங்கள், பெற்றோரை புகழுங்கள், இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் வாழ்வீர்கள். அவர்களுக்கு நன்றி காட்டினால் ஆசிரியர்களுக்கு
அதிலும் குறிப்பாக பெற்றோர்களுக்கு நாம் நன்றி காட்டினால் இன்னும் கொஞ்ச நாள் வாழ்வோமா? தம்பி பால்ராஜ் மட்டுமல்ல, நானும் அந்த குடும்பத்தோடு இணைந்து ஒரு பிள்ளையாக, நான் மட்டுமல்ல, தம்பி பிலோமின் தாஸ், இப்படி எத்தனையோ பிள்ளைகள், ஜெர்மானோஸ், எல்லாரும் அவர்களுக்கு பிள்ளைகள். அவர்களோடு இணைந்து நானும் இந்த நேரத்தில் நன்றி கூறுகிறேன். அடக்க திருப்பலி நன்றி கொண்டாட்டம் இல்லையா என்றால் நிச்சயமாக எங்கள் அன்பு தாய் அந்தோணியம்மாவுக்காக நாங்கள் நிறைவேற்றுகின்ற இந்த திருப்பலி நன்றி திருப்பலி. மனிதனின் வாழ்நாள் 70 ஆண்டுகளே, வலிமை உள்ளவர்களுக்கு 80 ஆண்டுகளே, 85 ஆண்டுகள் அம்மா வாழ்ந்திருக்கிறார்கள். எனவே வலிமையிலும் வலிமை மிகுந்தவர்கள். இன்று என்னுடைய பிறந்த நாள். நேற்று அம்மா இறந்தார்கள். ஒருவேளை 65 வருடங்களுக்கு முன்பு அம்மா இருந்து நான் பிறந்திருந்தால் என்னோடு 5 பேர் அனாதையாகியிருப்பார். 65 ஆண்டு காலம் என்னை அருட்பணியாளராக மாற்றி இவர்களை படிக்க வைத்து பண்போடு வளர்த்ததால் தான் உங்கள் முன்பு நான் நின்று கொண்டிருக்கிறேன். யாருக்கு நன்றி சொல்வது என்று தெரியாமல் நின்று கொண்டிருக்கிறேன். பேரெடு தந்தை சகாயராஜ் அவரிடம் நான் சொன்னேன், எங்கே இதுவரை நான் உடையாமல் இருக்கிறேன், உடைந்து போவேனோ என்று பயம் இருக்கிறது. பரவாயில்லை, நீங்கள் உடைந்து போகலாம் என்று குறிப்பிட்டார். உங்கள் முன்பு நான் நின்று கொண்டிருக்கிறேன். தொலைபேசியில் பேராயர் அவர்களை நான் அழைத்த பொழுது, அம்மா உங்களுக்காக உங்கள் பிறந்த நாளில் ஜெபிப்பார்கள் என்று அருட்தந்தை ஜெர்மானஸ் அவர்களுக்கு குறிப்பிட்டு என்னிடம் பதிவிட்டார்கள். என்னுடைய வகுப்பு தோழர் மதுரை பேராயர் அந்தோணிசாமி சவரிமுத்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டார்கள். ஒரே குறுஞ்செய்தி, என் மீது பெய்தன பேரன்பு கொண்ட என் அன்பு அண்ணனாக, அருட்பணியாளராக, இப்பொழுது ஆயராக இருக்கிற ராயப்பன் அருள் செல்வம் சேலம் மறை மாவட்டத்திலிருந்து எனக்காக மட்டுமே, என் குடும்பத்திற்காக மட்டுமே வந்திருக்க முடியும். ஆகவே தந்தை அவர்களுக்கும் பேராயருடைய பொது பதில் குரு பேரெடுத்திரு குழந்தைசாமி அவர்களை, நான் உங்களோடு இருக்கிறேன், நான் வருகிறேன். பிலோதான் சொன்னார், கண்டிப்பாக ஆயரை கேட்டுவிட்டு திருப்பலி ஆற்றலாம் என்று. பிலோ கண்டிப்பாக வாங்க என்று சொன்னேன். பால் கண்டிப்பாக நான் வருகிறேன் என்று குறிப்பிட்டார். அது போன்ற ஒரு அசாத்திய தைரியம் வேறு எவராலும் கொடுக்க முடியாது. இந்த தைரியத்தை தந்தை அவர்களும் நம்முடைய தேவ சகாயராஜ் அவர்களும் குறிப்பிட்டார்கள். இந்த நேரத்தில் இந்த குடும்பம் இந்த திரு அவைக்கு என்னும் வழியாக சேர்ந்து அவர்களுக்கு வணக்கம் செலுத்தலாம். இந்த ஆயருக்கும் இந்த அருட்பணியாளர்களுக்கும். இந்த நேரத்தில் இந்த பங்கு தந்தை தம்பி மைக்கேல் துரை அவர்களுக்கும், அருட்சகோதரிகள் மாதா இருதய சபை அவர்களுக்கும், நான் காரைக்காலில் இருக்கிறேனா அல்லது மணிக்கொல்லையில் இருக்கிறேனா என்ற ஒரு சந்தேகம் வந்துவிட்டது. காரைக்காலை கரை புரண்டு வந்திருக்கிறது. எங்கு பார்த்தாலும் அம்மாவுடைய போஸ்டர், அம்மா கொடுத்து வைத்தவர்கள். ஆகவே முன்கள பணியாளர்கள், என் சார்ந்த அருட்சகோதரிகள், நான் உங்களோடு இருக்கிறேன், உங்கள் மனம் கனமாக இருந்தால் எங்களிடம் வைத்து விடுங்கள் என்று குறிப்பிட்ட அருட்சகோதரிகள், என்னுடைய மறை மாவட்ட குருக்கள், என்னுடைய மறை வட்ட குருக்கள் சிறப்பாக என்னோடு பணியாற்றி கொண்டிருந்த எப்பொழுதெல்லாம் நான் உடைந்து போகிறேனோ, உடைந்து போக வேண்டாம் என்று சொல்லி சொல்லி ஒட்டி கொண்டிருந்த அருட்பணியாளர்கள், சிறப்பாக சாமிநாதன் செல்வம் அவர்களுக்கும், பாலூட்டி வளர்த்த அன்னை, கால் நீட்டி படுத்த பின்னே பாலாட்டு பாடுகிறோம் தாயை, நீ உறங்க நாங்கள் வாடுகிறோம். இந்த நேரத்தில் அன்பு தம்பி ஆரோக்கியதாஸ் என்னை விட வயதில் சிறியவனாக இருந்தாலும் கடந்த 10 ஆண்டு காலமாக அம்மாவையும் அப்பாவையும் சுமந்திருந்தவன் இவன்தான். நான் வந்து போனவன் தான், ஆனால் இவன் மட்டும்தான் தந்து போனவன். வழக்கமாக அப்பாவும் அம்மாவும் உயிர் பிச்சை போடுவார்கள். ஆனால் என்னுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் உயிர் பிச்சை போட்ட 10 ஆண்டுகளாக இருந்தவன் தம்பி ஆரோக்கியதாஸ். ஆகவே பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்த்த அம்மாவினுடைய மகன் என்ற முறையில் நீங்கள் காட்டிய இந்த பேரன்பிற்கும்
உங்களோட உடனிருப்பிற்கும் நான் என்றும் நன்றி கடன் பட்டவன். வழக்கமாக பிடியரிசி கேட்போருக்கு படியரிசி தருவாங்க அம்மா. படியேறி வந்த சாவு கூட உன்னிடம் அடியேறி வந்ததால் மாண்டு போனாய் என்று எனக்கு தெரியவில்லை. அம்மா நீ இருந்தாய், எனக்கு நன்றாக இருந்தேன். அப்பா இருந்த பொழுது ஒரு பெரிய கயிறு, உறவு கயிறு அறுந்து போனது. அம்மா போனது பாரு, எனக்கும் இந்த மணிக்குள்ள கிராமத்திற்கும் உறவு என்ற ஒன்றை இல்லாமல் போய்விட்டது என்ற ஒரு கவலை எனக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே வழக்கமாக மண்ணை தோண்டி பொன்னை எடுப்போம். அடர்ந்து பறந்து விரிந்த அந்தோனியம்மா என்ற ஆலமரம் இன்னும் ஒரு சில இடங்களில் 6 அடிக்குள் அடங்கி போய்விடும் என்பதுதான். அம்மா, யார் அழைத்தாலும் சென்று விடுவீர்கள் அம்மா, எமன் அழைத்தும் தெரிந்துமா நீங்கள் சென்று விட்டீர்கள் என்ற ஒரு கவலையோடு கண்ணீரோடு நான் நின்று கொண்டிருக்கிறேன். இங்கு உடைஞ்சுவிடக் கூடாது என்ற பயத்தில் மறுபடியும் என் அன்பிற்கினிய பேராயர், என் அன்பு நட்பு சகோதர குரு, சேலம் மறை மாவட்ட ஆயர் அன்பு அண்ணன் ராயப்பன் அருள் செல்வன், எனக்கு எப்பொழுதுமே என் உயிர் தோழனாக இருக்கிற அருட்தந்தை ஜான் பிலோமின் தாஸ், எனக்கு எப்பொழுதுமே உயிரூட்டம் கொடுத்து கொண்டிருக்கிற என்னுடைய முதன்மை குரு பேரெடுத்திரு குழந்தை சாமி அருட்தந்தை தேவ சகாயராஜ், என் நட்பு சகோதர குரு ஜெர்மான சிறியராஜ், வந்திருக்கிற அத்தனை பேரையும் சொல்ல வேண்டும் என்ற ஆசை. நான் பணியாற்றிய பங்கு விருதாச்சலம், நான் பணியாற்றி கொண்டிருக்கிற பங்கு காரைக்கால், நான் பள்ளியில் இருந்த பொழுது வந்த செஞ்சியிலிருந்து வந்திருக்கிற ஆசிரியர்கள், திண்டிவனத்திலிருந்து வந்த ஆசிரியர்கள், பாண்டிச்சேரியிலிருந்து வந்திருக்கிற ஆசிரியர்கள், அன்பு நண்பர்கள், கடலூரிலிருந்து வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றியை சொல்லி, சித்திரமாய் சிரிக்கின்ற எங்கள் நெஞ்சில் ஒரு சத்தமின்றி மறைந்து போன சகாப்தம் அம்மா நீ அந்தோனி அம்மா என்று கிறிஸ்தேசுவில் அன்பார்ந்தவர்களை, மரணம் என்று சொல்லுகின்ற போது ஒரு மனிதன் எவ்வளவுதான் கல்மனம் படைத்த மனிதனாக இருந்தாலும் அந்த மரணத்தை சந்திக்க தைரியம் இல்லை, இதை ஏற்றுக்கொள்ள தைரியம் இல்லை. அதனால்தான் கலக்கம் அடைகிறோம், கண்ணீர் வடிக்கிறோம், கவலைப்படுகிறோம். ஆனாலும் கிறிஸ்து நமக்கு கொடுத்த இந்த மரணத்தை பற்றிய படிப்பினை, இதுதான் முழுமையான வாழ்வின் தொடக்கம். நம் தாய் அவர்கள் மரித்துவிட்டார்கள் என்று சொல்லுவது முழுமையான உண்மை அல்ல. நமது மனித உணர்வுக்கு, நமது மனித கண்களுக்கு அவர் மரித்தவராக தோன்றினாலும் நமது விசுவாச கண் கொண்டு அவரை பார்க்கின்ற போது முழுமையான உண்மையான நித்தியமான வாழ்வை அவர் தொடங்கி இருக்கின்றார். இந்த வாழ்வை அவராலும் அழிக்க முடியாத நித்தியமான இறைவனோடு வாழ்கின்ற ஒரு வாழ்வு. இதைத்தான் இயேசு இவ்வுலகிலே வாழ்ந்தபோது நமக்கு கொடுத்த படிப்பினையாக நற்செய்திகளிலே நாம் பார்க்கிறோம். இயேசுவை பொறுத்த மட்டில் நாம் சொல்லுகின்ற இந்த மரணம் அவருக்கு அது ஒரு மரணம் அல்ல, ஒரு தூக்கம் என்றுதான் நற்செய்தியிலே சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய மறை மாவட்டத்தின் பேராயர் அவர்கள் தவிர்க்க முடியாத காரணத்தினால் இந்த திருப்பலிக்கு வந்து தந்தை பால்ராஜ்குமார் மற்றும் அவரது குடும்பத்தினர் அவர்களோடு சேர்ந்து அவருடைய துன்பத்தை பகிர்ந்து கொள்ள அவருக்கு இயலாத ஒரு நிலை. எனவே நமது மறை மாவட்டத்தின் பேராயர் பெயராலும், நமது மறை மாவட்டத்தின் அனைத்து குருக்கள், துறவியர், இறை மக்கள் அனைவர் பெயராலும் எங்கள் சகோதரர் பால்ராஜ்குமார் மற்றும் அவரது உடன் பிறந்தவர்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் ஜெபம் கலந்த வருத்தத்தையும் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிக்கு உதாரண புருஷனாக இந்த திருப்பலியை நடத்திய ஆயர், சேலம் மறை மாவட்டத்தோட ஆயர் அவர்களுக்கும், புதுவை கடலூர் உயர் மறை மாநிலத்தினுடைய தலைமை பீடத்துடைய தலைமை குருவாக இருக்கின்ற விஜி அவர்களுக்கும், குரல் வளத்தின் உச்சாணி பொருளாளர் தந்தை பாசத்திற்குரிய அருட்திரு பிலோமின் தாஸ் அவர்களுக்கும்,
ஒடுக்கப்பட்டோருடைய உரிமை குரலாயிருக்கின்ற அருமைக்கினிய எங்களுடைய பாசத்திற்குரிய அருள் திரு இசட் தேவசாகர் அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே இன்று பிறந்தநாள் காண வேண்டும், பிறந்தநாளை கொண்டாட இருந்த எல்லோராலும் கொண்டாட இருந்த இந்த நிகழ்விலே அம்மாவின் இறுதி பயணத்துக்கான பயண நிகழ்வை சந்தித்து கொண்டிருக்கின்ற காரை மறை மாவட்டத்தினுடைய பங்கு தந்தை அவருடைய திரு டாக்டர் பால்ராஜ்குமார் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் இங்கே இருக்கின்ற அனைத்து குருக்களுக்கும் காரைக்கால் மறைவட்டத்தினுடைய பங்கு மக்கள் சார்பாகவும் பங்கு பேரவை சார்பாகவும் அருட் சகோதரிகள் சார்பாகவும் குருக்களின் சார்பாகவும் வின்சென்ட் தேபால் சொசைட்டி சார்பாகவும் அன்பியங்களின் சார்பாகவும் திரு வழிபாட்டு குழுவினர் சார்பாகவும் மரியாயின் சேனையர் சார்பாகவும் கிராம பொறுப்பாளர்கள் சார்பாகவும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை இந்த நேரத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் நாங்கள் அவர் திரு நம்முடைய பங்கு தந்தை பால்ராஜ்குமார் அவர்களுடைய அம்மையாருக்கு தாயாருக்கு இறுதி அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று தான் நாங்கள் இங்கே வந்தோம். ஆனால் இங்கே வந்தபோது ஆயருடைய அன்னையாக, பொருளாளர் தந்தையுடைய அன்னையாக, இங்கே இருக்கின்ற ஜெர்மானஸ் தந்தையருடைய அன்னையாக, பல குருக்களுடைய அன்னையாக இருந்து கடந்த காலங்களிலே அவர்கள் பலருக்கு உணவளித்திருக்கிறார் என்ற செய்தியை சொல்லி இந்த நேரத்திலே ஆயர் அவர்கள் இப்பொழுது யாரும் நன்றி சொல்லலாம். ஆனால் ஆயராக உயிர் பெற்ற பின்னர் ஒருத்தர் வந்து கடந்த காலத்தில் நடந்த அந்த உணவளித்த செய்தியை நன்றீர்களாக சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அந்த அன்னை அந்த காலத்தில் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த தந்தைகளுக்கு அவர் கூட இருந்த நம்முடைய பங்கு தந்தையுடைய கூட இருந்த தந்தைகளுக்கு உணவளித்திருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற போது ஒரு உயர்ந்த அன்னையாக இருந்திருக்கிறார்கள். நம்முடைய ஃபாதர் தேவசாராஜ் அவர்கள் சொன்னபோது அவர்களுடைய இந்த இறப்பை விழாவாக கொண்டாட வேண்டும் ஏனென்று கேட்டால் கோணாங்குப்பத்தினுடைய பெரியநாயக மாதா கொடியேற்ற தினத்திலே அவர்கள் இறந்திருக்கிறார்கள். ஆகவே விழாவாக கொண்டாட வேண்டும் சொன்னார்கள். நிச்சயமாக விழாவாகத்தான் கொண்டாட வேண்டும். ஏனென்று கேட்டால் இன்றைக்கு அவர்கள் குருக்களுக்கு மட்டுமல்லாமல் இன்று நேற்று போகி பண்டிகை பழையன கழிந்திருக்கிறது. இன்று தமிழர்களின் திருநாளாம் தைப்பொங்கல். இந்த நாளில் அவர்கள் புதியவராக இன்று பிறந்திருக்கிறார்கள். நம்முடைய குடும்பத்தில் பிறந்திருக்கிறார்கள், பங்கு தந்தைகளுடைய இடத்திலே பிறந்திருக்கிறார்கள், அவருடைய குடும்பத்திலே பிறந்திருக்கிறார்கள். ஆகவே அதையும் தாண்டி இன்றைக்கு அவர்களுடைய பேரன் அவன் இன்னைக்கு ஊரில் இருந்திருந்தால் இன்றைக்கு அவன் வேலையிலே சேர்ந்திருக்க இயலாது. ஆனால் அன்னையர் அவர்கள் அவன் சென்ற பிறகு தன்னுடைய உயிரை பிரித்து கொள்ள வேண்டும் என்று இப்போதும் கூட அவனுக்காக ஒரு குடும்பத்திலே எல்லாருக்கும் சிறப்பாக செய்து இன்று அவன் வேலையில் சேர்ந்திருக்கிறான் என்று சொன்னால் அன்னையருடைய நினைவை கொஞ்சம் நினைத்து பார்ப்போம். அதையும் தாண்டி இப்போது எங்களுக்கெல்லாம் வேதனை என்று கேட்டால் இப்போது காரை மறைவட்டத்தினுடைய பங்கு தந்தையாக இருக்கின்றவர்களுக்கு ஒரு 250 ஆண்டுகால பழைமை வாய்ந்த கோயிலை புதுப்பிக்கின்ற ஒரு மாபெரும் பணி, ஒரு கனவு திட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது பங்கு மக்களுடைய நினைவாக. அது சிறப்பாக நடைபெற்றிருந்து அதை புதுப்பி சிறப்பு இருந்திருந்தால் இந்த அன்னையர் அவர்கள் அங்கே வந்திருப்பார்கள், இவர்கள் எல்லாம் வாழ்த்தியிருப்பார்கள், நாங்கள் அவர்களை போற்றி இருப்போம். அது நடைபெறாமல் போய்விட்டது இங்கே வந்து பார்த்த பொழுது. ஆனாலும் கூட இன்று பிறந்த நாளிலே தனித்தனியாக வாழ்த்தி சென்றிருப்போம். அவர்கள் நினைத்திருக்கிறார்கள், என் மகனை நீங்கள் எல்லோரும் ஒரு இடத்தில் வந்திருந்து என் மகனை வாழ்த்த வேண்டும் என்ற நிலையிலே இன்றைக்கு அவர்கள் இந்த நினைவு நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய பணி தொடர அவருடைய அந்த பணியை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய எல்லோரும் சொல்லியிருக்கிறார்கள் நன்றி, அடுத்தது மன்னிப்பு இந்த நிலையை சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே நாம் அதை ஏற்றுக்கொண்டு அனைவரையும் மன்னிப்போம், நன்றி கூறுவோம், மறப்போம், மன்னிப்போம், நன்றி கூறுவோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த அரிய நாளில் நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர். அவர் இன்றைய தினம் ஒரு கலங்குகிற நிகழ்ச்சியை பார்க்கின்ற பொழுது மிகவும் வேதனையான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அவர்களுக்கு நாம் அனைவரும் ஒன்றாக இருந்து துணையாக இருந்து அன்னை அவர்கள் இன்று இறந்திருந்தாலும் கூட இந்த நாளிலே புதிதாக பிறந்து உங்களோடு தொடர்ந்து துணை இருப்பார்கள், உங்களுடைய கனவு திட்டத்தை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு துணையாக இருப்பார்கள் என்ற செய்தியை அனைவரின் சார்பாக உங்களுக்கு சொல்லிக்கொண்டு நாங்கள் உங்களோடு என்றும் இருப்போம், நீங்கள் தைரியமாக இருங்கள், உங்களுக்கு பின்னும் மின்னும் இருந்து நாங்கள் சிறப்பாக செயல்படுவோம் என்ற செய்தியை மட்டும் உங்களுக்கு சொல்லி மறப்போம், மன்னிப்போம் என்ற செய்தியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.